Hi friends, welcome to TNBC Mathan channel. Simple Interestல இப்போ நம்ம part 2 பார்க்க போகிறோம். part 1 ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். வேணுன்றவங்க கீழே இருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணி part 1 பார்த்துக்கோங்க. செகண்ட் பார்ட் இங்கே பார்க்கலாம். ஆண்டுக்கு 13% வட்டி விகிதத்தில் ஒரு தொகை 16,500 இலிருந்து எத்தனை ஆண்டுகளில் 22,935 உயரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம்பளம் என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை ஆண்டுகளில் 22,935 அப்படின்ற அமௌண்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்னா வட்டி விகிதம் 13% தெரியும். அசல் வந்து 16,500, மொத்த தொகை 22,935. அப்போது இதில் நமக்கு என்ன இல்லை அப்படின்னா ஆண்டுகள் இல்லை, மொத்த தொகையும் அசலையும் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அந்த வட்டி எவ்வளோ அமௌண்ட் கண்டுபிடிக்கலாம், வட்டி எவ்வளோ கட்டியிருக்காங்க அப்படின்ற அமௌண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ I = A - P = 22,935 16,500 கழிச்சா 6,435 ரூபாய் வட்டியாக அவங்க வந்து கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபார்முலா, தனி வட்டிக்கான ஃபார்முலா I = PNR/100. இதில் என்ன தெரியாதுன்னா n வந்து என்னன்னு தெரியாது. ஸோ n = 100 × I / P × R. இப்போது நம்ம அப்படியே ஃபார்முலாவில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். 100 × 6,435 / 16,500 × 13. இப்போ மேலே இருக்க ரெண்டு பூஜ்ஜியமையும் 100ல் இருக்க ரெண்டு பூஜ்ஜியமையும் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும்? 6,435 / 165 × 13 அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ணலான்னா 13ஆம் வாய்ப்பாட்டில் 6,435 கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் 495 / 165. 165 வந்து 3ஆல் பெருக்குனா 495 கழிச்சிடும். ஸோ n = 3 ஆண்டுகள். தனி வட்டியில் 6வது சம் பார்த்துடலாம். ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் ஒரு தொகை 17,800 இலிருந்து எத்தனை ஆண்டுகளில் 19,935 உயரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அசல்லேருந்து மொத்த தொகை 19,936 அப்படின்றது எவ்வளோ நாளில் அந்த தொகை வந்து நமக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வட்டி விகிதம் எவ்வளோ அப்படின்னா 6% கொடுத்துட்டாங்க. அசல் 17,800 கொடுத்துட்டாங்க. மொத்த தொகை 19,936 கொடுத்துட்டாங்க. என்ன மட்டும்தான் நமக்கு என்னன்னு தெரியாது. I = A - P மொத்த தொகையையும் அசலையும் கழிச்சா நமக்கு அந்த வட்டி எவ்வளோ கட்டியிருக்காங்கன்ற அமௌண்ட் வந்து நமக்கு கிடைச்சிடும். அதுலேருந்து நம்ம தனி வட்டிக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி எத்தனை ஆண்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அசலில் மொத்த தொகையும் அசலையும் கழிச்சா நமக்கு எவ்வளோ வரும்? 2,136 வரும். தனி வட்டி 2,136 ரூபாய் அவங்க வந்து வட்டியாக கட்டியிருக்காங்க. ஸோ தனி வட்டிக்கான ஃபார்முலா I = PNR/100. n = 100 × I / P × R. 100 × I இங்கே எவ்வளோ? 2,136 / அசல் 17,800 × R வட்டி விகிதம். இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 17,800 இருக்க ரெண்டு பூஜ்ஜியத்தையும் 100ல் இருக்க ரெண்டு பூஜ்ஜியத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டா 2,136 / 170 × R கிடைக்கும். ஸோ 6ஆம் வாய்ப்பாட்டில் மேலே இருக்க 2,136 கேன்சல் பண்ணோன்னா 356 வரும். / 178. இதையும் கேன்சல் பண்ணால் 2ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் n = 2. அப்போ மொத்தம் எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கிச்சு? 2 ஆண்டுகள் எடுத்துக்கிச்சு. தனி வட்டியில் 7வது சம் பார்த்துடலாம். கடனாக வழங்கப்பட்ட அசல் 42,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்தது எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன 2 சம்மில் எத்தனை ஆண்டுகள்னு கேட்டாங்க. இந்த சம்மில் வட்டி விகிதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். எழுதிட்டாலே நமக்கு அதில் ஒரு ஆன்சர் வந்துடும். எதை கண்டுபிடிக்கணும், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா அசல் வந்து 48,000 கொடுத்துட்டாங்க. எத்தனை ஆண்டுகள்னால் 2 ஆண்டுகள் 3 மாதம். இதில் கொஞ்சம் நல்லா பாருங்கள். போன சம்லலாம் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டுகள் வந்து மொத்தமாக கொடுத்துட்டாங்க. இதில் ஆண்டுகளை பிரித்து கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுகள் 3 மாதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுகள் 3 மாதத்தை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள் இருக்கும். 2 ஆண்டுகள்னால் 12 12 24 மாதம் வந்துடும். அப்புறம் இந்த 3 மாதத்தையும் சேர்த்து கூட்டிக்கிட்டால் மொத்தம் எவ்வளோ மாதம்? 27 மாதம். ஸோ n = 27 / 12 அப்படி தான் எடுத்துக்கணும். சரியா? இதுவே வந்து மாதமும் நாட்களும் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நாட்களை வந்து பேஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கணக்கில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அந்த n எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம n எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து மொத்த தொகை எவ்வளோ கொடுத்து 55,560 மொத்த தொகையாக கொடுத்துருக்காங்க. R வந்து நமக்கு தெரியாது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா அவர் வந்து எவ்வளோ வட்டி வந்து அதுக்கு கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். மொத்த தொகை மைனஸ் அசல் 55,560 48,000 கழிச்சா நமக்கு எவ்வளோ வரும்?
7560, தனி வட்டி 7560. ஸோ ஃபார்முலா போட்டுக்கலாம். I = PNR/100. வட்டி விகிதம் R = 100 × I / P × N. இப்போ நமக்கு I இங்கே எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோன்னா 7560 × 100 × 12 / 48,000 × 27. இங்கே வந்து நம்ம N வந்து 27 / 12ன்னு போட்டோம். இப்படி இந்த சைடு வரும்போது நமக்கு அது வைஸ் வர்ஸாவாக தான் வரும். அப்படி தலைகீழாக தான் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வருவோம். அதனால தான் 12 / 27 N. சரிங்களா? இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 100ல் இருக்க 2 பூஜ்ஜியத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டா இங்கே 480 இருக்கும், மேலே 7560 இருக்கும். 480ல் இருக்க ஒரு பூஜ்ஜியமையும் மேலே 7520ல் இருக்க ஒரு பூஜ்ஜியமும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும்? 756 × 12 / 480 × 27 வரும். இதையுமே நம்ம சுருக்கிக்கலாம். சுருக்கிட்டா 12ஆம் வாய்ப்பாடில் சுருக்கலாமா? 12 × 4 எவ்வளோ வரும்? 48. ஸோ 12ஐயும் 48ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் 756 × 1 / 4 × 27. இதையுமே நம்ம இன்னும் சுருக்கலாம். 4ஆம் வாய்ப்பாடை மேலே இருக்க 756 வகுத்தோம் அப்படின்னா 189 வரும். 189 / 27. அதையுமே நம்ம வந்து 27 × 7 போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா 189 வரும். ஸோ R = 7.